எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ இந்த வாரம் வந்து சைல்ட் சைக்காலஜி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிறந்த குழந்தை வந்துட்டு பிறந்ததுலேருந்து 21 வயசு வரைக்கும் அதோடைய அஹ், பிறந்த பிறந்ததுலேருந்து 21 வயசு வரைக்கும் அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சைக்காலஜிக் ட்ரையட்னா நம்மளுடைய மனநலத்தோட முக்கியமான 3 இது வந்து என்னென்னா ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. இதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டிங் ட்ரைவ்ஸ் அண்ட் எனர்ஜியை வந்து ஸ்ட்ரைவ் பண்ணுறது. அதாவது நம்ம யோசிக்கிறது, நம்ம நம்ம யோசிக்கிறது வந்து அதுக்கு நல்லது கெட்டது அதுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரதை மட்டும்தான் அது யோசிக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளஷர் பிரின்சிபல் அடிப்படையில் தான் வந்து இது வந்து இது வந்து நடக்கும். ஸோ அடுத்து ஈகோ. இதை ஈகோன்றது என்னன்னா, இப்போ அந்த ஈடுங்கிறத வந்து நினைக்கிறது வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு மனநலம் தான் வந்து இந்த ஈகோன்றது. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா, இது ரியாலிட்டி பிரின்சிபல், அதாவது நம்ம நிஜத்தில் வந்து அதை நடத்தி காட்டுறது தான் இதோடைய இது கேரக்டர். அடுத்து சூப்பர் ஈகோ. இந்த சூப்பர் ஈகோன்றது என்னன்னா, ஒரு மாரல் கான்சியஸோட இருக்கும். இது நம்ம செய்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை வந்துட்டு பகுத்தறிஞ்சு, நல்லதா இருந்தால் அந்த இதை நடக்க விடும், நல்லதா இல்லைன்னா அதை நடக்க விடாது. இது வந்துட்டு மாரல் பிரின்சிபலோட அடிப்படையில் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில் ஏவாள் வந்துட்டு அந்த பழத்தை வந்துட்டு அவங்க வந்து நினச்சிருந்தா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மைண்டில் வந்து முதல்ல வந்து அவங்க நினச்சாங்க. அப்போ நினச்சப்பயே வந்து அவங்க வந்து செயல்படுத்தாமல் இருந்திருந்துக்கலாம். ஆனால் அந்த ஈகோன்ற வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருந்ததுனால அதை செயல்படுத்தி பார்த்தாங்க. என்னதான் அவங்க வந்து செயல்படுத்தியிருந்தாலும் இந்த சூப்பர் ஈகோன்ற ஒரு மாரல் கான்சியஸ், அதாவது அதை சாப்பிடக்கூடாதுன்றதை எப்படியும் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி தான் அவங்க வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் அந்த ஒரு சைக்காலஜியில் வந்துட்டு பேசிக்காக இதுதான் 3 இது. ஸோ இது அடிப்படையில் வந்துட்டு ஒரு குழந்தைங்க வந்து எப்படி பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க எப்படி அவங்களோட கேரக்டரு, அவங்களோட மனநலம் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு சைக்கோ சோஷியல் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறையா தியரிஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து சைக்கோ சோஷியல் தியரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கும், அந்த கிரிட்டிக்கல் டெசிஷன்னால நம்மளுடைய கேரக்டர் பில்ட் ஆகுதா, இல்லை ஒரு நெகட்டிவ் பேசிஸில் ரிட்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த தியரி மூலமாக கண்டுபிடிச்சிக்க முடியுது. ஸோ இந்த இது மூலயமா வந்துட்டு நம்ம அந்த குழந்தை வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, நமக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லை நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த தியரி மூலயமா கற்றுக்கலாம். இது வந்துட்டு சப்போஸ் இவங்க நெகட்டிவாக வந்து அவங்களுக்கு மாறி இதாச்சுன்னா, அந்த குழந்தை வந்துட்டு பிற்காலத்தில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்டேஜஸ் எடுத்திருக்கேன். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 80 வயசு ஆள் வரைக்கும் இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 டாபிக் கீழே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு பருவம். அடுத்து 18 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் 3 to 5 இயர்ஸ், 5 to 13 இயர்ஸ், அப்புறம் 13லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தையிலேருந்து 18 மாதம் வரைக்கும் இருக்கிறது. இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரஸ்ட் வந்து மிஸ்ட்ரஸ்ட். அதாவது அவங்கள வளர்க்குறவங்க வந்துட்டு அவங்கள எப்படி வளர்க்குறாங்களோ அதன் மூலயமா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்களா, இல்லை ஒரு அவநம்பிக்கையை கிரியேட் ஆகுதா அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பருவத்தில் வந்துட்டு குழந்தையை வளர்க்குறவங்க, அதாவது தாய்மார்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள வந்துட்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. இதை வந்துட்டு அவங்க கொடுக்க மறந்துட்டாங்கன்னா, அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ்ட், அதாவது அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஒரு சஸ்பீஷியஸாக பார்ப்பாங்க. அதாவது இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு வந்து அவங்கள இது பண்ணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு படபடப்பு வந்து எப்பயுமே இருக்கும். இது வந்துட்டு அப்போ மட்டும் இல்லை, இது அப்படியே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கேரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா,
அட்டானமி வர்சஸ் டவுட். அதாவது சுயமா அவங்க வந்துட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்ல அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியா அவங்கள கவனிக்கலன்னா, ஆம், அவங்க செய்யணும்னு நினைக்கிறத கூட அவங்க செய்ய முடியாம அப்படியே அப்படியே வந்து இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் அவங்க உடம்ப வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ லைக் அவங்களே சாப்பிடணும்னு யோசிப்பாங்க. அவங்களே ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு யோசிப்பாங்க. அவங்களே வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போய்க்கு அவங்களே இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த பருவத்தில வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆம், ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இந்த இதில வந்துட்டு அவங்க நெறைய விஷயத்த கத்துக்கணும்னு ஆர்வப்படுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள கத்து தரணும். அடுத்து இவங்கள வந்துட்டு நம்ம அந்த பருவத்தில வந்து நம்ம அவங்கள இந்த மாரி இருக்க விடாம பண்றதுனால வந்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிரும். அதாவது இன்அடிக்வேட்டா இருப்பாங்கன்னா, அவங்க தேவைய அவங்களாலேயே செய்ய முடியல. இல்ல இன்னொருத்தவங்க வந்து நமக்கு செய்ற மாரி அவங்களுக்கு வந்து செய்ற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அடுத்து லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைய அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது. அவங்க வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு மாரி ஷேமா தான் அதாவது வெட்கப்பட்டுட்டே ஷையாவே இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து 3வது ஸ்டேஜ் வந்துட்டு அ இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். அதாவது 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். ஸோ இந்த இந்த வயசுல வந்துட்டு அவங்களோட கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதாவது ஆர்வமா எல்லாத்தையும் புதுசு புதுசா கத்துக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்களுக்கு நெறையா ஆர்வம் வரும். நம்மள எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன? அது என்னன்ட்டு பெரியவங்கள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து சலிக்காம அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். ஸோ, நம்மகிட்ட வந்துட்டு அவங்க வந்து பேசுறதுக்கோ, இல்ல எந்த ஒரு விஷயம் செய்றதுக்கோ வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாரியான இருக்கணும். ஸோ, இத வந்துட்டு அவங்க சும்மா சும்மா நம்மள கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கன்ட்டு அவங்கள திட்டிவுட்டு, அவங்களுடைய ஆர்வத்த வந்துட்டு அ கெடுக்கிற மாரி நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா, அவங்க வந்துட்டு அந்த கேள்வி கேட்கிறவோட மென்டாலிட்டிலேருந்து அவங்க வெளிய வந்துட்டு, யார்கிட்டயும் எதுவும் பேசாம, அவங்க எப்பயுமே ஒரு மாரி ஒரு கில்ட்டா எப்பயுமே சரி நம்ம எப்படியும் அவங்க கிட்ட இது கேட்டா நம்ம ஏதாவது அசிங்கப்படுத்திருவாங்களோ! அப்படின்னு ஒரு தாட்லயே வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வயசுல வந்துட்டு அம் குழந்தைங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம வந்துட்டு எந்த ஒரு அ ட இதுவும் படாம நம்ம வந்துட்டு வந்துட்டு பதில் சொல்லணும். ஸோ அடுத்து வந்துட்டு இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி ஓகேவா? இந்த இதில வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த குழந்தைகள் வந்துட்டு அம் ஸோ அவங்களே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அ இதே வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுன்னா என்னன்னா, ஃபீலிங் ஃபெயிலியர். அதாவது நம்ம ஒரு விஷயத்த செய்றதுனால வந்துட்டு, எங்க நம்ம தோத்து போயிருவோமோ! இல்ல நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் நம்மள ஏதாவது சொல்லிருவாங்களோ! அப்டின்ட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கிரியேட் பண்றது. ஸோ, அம் இந்த இடத்துலயும் வந்துட்டு நம்மளோட ப பெற்றோர்களோட பங்கு என்னன்னா, அவங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து சியர் அப் பண்ற மாரி செய்யணும். ஸோ, அவங்க செய்யும்போது, "இல்ல அதெல்லாம் செய்யக்கூடாது. இது வந்து இப்டி ஆயிரும்." அப்டின்ட்டு அவங்கள வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ற மாரி எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்த கடைசி இது வந்துட்டு அ ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் ஆஃப் கன்ஃப்யூஷன். இந்த இது வந்துட்டு இந்த பருவநிலை, அதாவது இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த அடாலசன்ட் பீரியட்ல வந்துட்டு, அ அவங்க வந்துட்டு நம்ம நம்ம யாருங்கிறத அப்பதான் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அ பிளஸ் இந்த உலகத்துல வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். பியர் குரூப்ஸ் வருவாங்க. மேபி சம் ரிலேஷன்ஷிப்ல கூட அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்துட்டு நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். பிளஸ் அவங்களுக்கு வந்து இமேஜினரி ஆடியன்ஸ் அதாவது அ இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் லைக் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்றோம்னா கூட, அ மத்தவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? மத்தவங்க வந்துட்டு நம்மள என்ன மாரி இதுல பார்ப்பாங்க? மத்தவங்களுக்கு புடிக்கிற அதாவது அ அவங்க வந்துட்டு செய்றது வந்துட்டு மத்தவங்க சொல்லனாலும், பட் அவங்க என்ன நெனப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க நெனச்சுக்கிட்டு, அ அவங்க வந்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாரியான ஒரு இதுல வந்து இருப்பாங்க. ஸோ கடைசியா ஒரு வசனத்தோட முடிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் வசனம் 15 இதோ ஜீவனையும் நன்மையையும்
மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்வைத்தேன் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ நல்லது கெட்டது 2மே வந்துட்டு நம்ம முன்னாடி கடவுள் வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாரியான ஒரு வாழ்க்கைய நம்ம அமைச்சு தரோம். அதாவது சின்ன வயசுல இருந்து நம்மள பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. ஸோ நம்ம நல்லத மட்டுமே அவங்களுக்கு காட்டி இது பண்றனால, அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு பிற்காலத்துல வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே ஒரு தீமையான இதுல இருந்துட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு அ எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரு மாரி அமைதியாவும், அ ஒரு மாரி ஷையாவோ, இல்ல வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஷனோடையும் அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எப்படியான ஒரு வாழ்க்கைய அமைச்சு தரோங்கிறது, தேவன் நம்ம கையில குடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு கடவுள்ட்ட ப்ரே பண்ணி, அதன்படி நம்ம வந்து நம்ம குழந்தைகள வளர்க்கணும். ஆமென்.